என்னோட தங்கச்சி பேர் வித்யா. ம். அவங்க இப்ப இல்ல. ஸோ அவங்க பேர்ல அந்த ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு. ம். அ ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான். இந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஓகே. ஸோ அவங்க படங்கள், அவங்க ரியல் லைஃப் நெறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன் அவங்கள பத்தி. ஸோ அதான் அவங்கவங்க சக்திக்கு என்னோட சக்திக்கு ஏத்த மாரி பண்ணணும். மக்கள் தான் எனக்கு பணம் குடுக்குறாங்க. ம். அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு அமௌண்ட்ட அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகே. அவ்வளவுதான். அதுல கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ படிக்க வச்சேன். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம். சின்ன சின்ன நெறைய ஹெல்ப். அதாவது பணம் செலவு பண்றத பத்தி எனக்கு பெருசு இல்ல. ம். அதாவது சில நேரத்துல வந்து கரெக்டான நேரத்துல நம்மள வந்து மீட் பண்ணி, அவங்களுக்கு நம்மளால அது செய்ய முடியுன்ற அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த கரெக்டான நேரத்துல என்ன வந்து மீட் பண்ணி என்னால செய்ய முடியுன்ற ரொம்ப பெருமையா இருக்கு. அ அது ஒண்ணும் இல்ல, மனசுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் அது. இப்போ நெறைய பேர் படிச்சு இப்போ நல்ல வேலையில இருக்காங்க. மாசத்துக்கு 50,000 சில லேக்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ அதை நினைச்சு பார்க்கும்போது சரி, ஓகே, சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்கு.